ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தின் போட்டே கோஷி ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு. நீர்மின் நிலையங்கள், வணிக வளாக கட்டிடங்கள் பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இயற்கையின் கோர தாண்டவ காட்சிகள் வெளியாகியுள்ளது. जति घट्दै गयो नि त्यति पटान बढी गर्दै जान्छ. 10 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய காட்டாற்று வெள்ளம் திபெத்தின் கைரோங் வணிக கட்டிடத்தை தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கட்டடங்களை தகர்த்து நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்துக்குள் பாய்ந்த வெள்ளத்தால் சீனா நேபாள எல்லை போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. பெருவெள்ளத்தில் 105 இந்தியர்கள் மாயமாகியுள்ளதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நேபாளத்தை சேர்ந்த 93 பேர் உட்பட 341 வெளிநாட்டவர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் கோர பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது. நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. கும்பகோணம் தனியார் டிராவல்ஸ் மூலம் நேபாளம் சென்ற 57 தமிழர்கள் வெள்ள பாதிப்பில் சிக்கினர். 20 பேர் ராணுவ முகாமில் பத்திரமாக தஞ்சமடைந்த நிலையில் 37 பேரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. கும்பகோணத்தை சேர்ந்த தையல் நாயகி திருமலைராஜன் தம்பதியினரின் நிலை குறித்து தகவல் அறிய உறவினர்கள் ஏஜென்சி அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தமிழக அரசு உடனடியாக தொடர்பு கொண்டு பத்திரமாக மீட்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமலைராஜன் தையல் நாயகி எங்க ரிலேட்டிவ் போயிருக்காங்க, பாத யாத்திரை போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேபாளத்துல தான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. என்ன இப்போ இது வரைக்கும் சேஃபானதுலேயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லேயும் பேர் வரல. ஆனால் சும்மா பேர் சொன்னாங்க, திருமலைராஜன் தையல் நாயகின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும். சேஃபாக எங்களுக்கு பத்திரமா எங்கள் கையில் கொண்டாந்து ஒப்படைக்கணும். எங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தான் கேட்குறோம். என்ன இருந்தாலும் அவங்களை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும். சீக்கிரம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆன்மீக சுற்றுலா சென்ற திருவாரூர் திருக்கண்ணமங்கையை சேர்ந்த 76 வயது மூதாட்டி கலைச்செல்வி என்பவர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல். தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் தாயை மீட்க மகன்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அந்த லிஸ்ட் வந்திருக்கு, இன்னும் பயப்பட வேண்டாம், நல்லபடியாக சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேற்று காலையில் தான் பேசுவேன். நேற்று காலையில் அம்மா தான் அடித்தாங்க. அந்த மாதிரி நான் ரோமிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசுறதுன்னா அவங்களுக்கு தான் பேசணும், 2.5 மணி நேரம் தான் பேச முடியும். கைலாஷ் மானசரோவர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நாமக்கலை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை கிருஷ்ணவேணி நிலச்சரிவில் சிக்கியதாக தகவல். கிருஷ்ணவேணி குறித்து அவரது குடும்பத்தினரிடம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். இது ஆன்மீக யாத்திரையா
ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் ட்ராவல்ஸ் மூலிமா போனாங்க. அவங்க எப்போவும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யாத்திரை போவாங்க. அவங்க ஒரு டீம் இருக்காங்க அந்த ட்ராவல்ஸ். ஞாயிற்றுக்கிழமை போனாங்க. அதுக்கப்புறம் என்ன டிவியை பார்த்து தான் நான் தகவல் தெரிவித்தேன். சரி, இப்போ அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க? அவங்க சன்னு லண்டனில் இருக்காருங்க. அவருக்கு தகவல் போயிருக்கோம், இன்னும் பேசலைங்க. அவங்க பொண்ணு திண்டிவனத்தில் இருக்குது. எதுவும் தெரியாமல் பதட்டப்பட வேணாம்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நேபாளத்திற்கு சென்ற 3 பேருந்துகளில் ஒரு பேருந்தில் இருந்த 20 பேர் மட்டுமே பாதுகாப்பாக உள்ளதாக சூப்பர் யாத்ரா டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் சாதிக் தெரிவித்துள்ளார். எஞ்சிய 2 பேருந்துகளில் உள்ள 37 பேரின் நிலைமை என்னவென்று தெரியாத நிலையில் கும்பகோணம் ஏஜென்சி அலுவலகத்தில் தாசில்தார் விசாரணை மேற்கொண்டார். ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதில் நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதுல நாங்கள் தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்கள் டிரைவர் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தில் உருண்டதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது ஃபோன் பண்ணாரு. கீழே இறங்கி பார்க்க முடியுமா? நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. எனக்கு அங்கே இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம், நீங்கள் நேரம் நாங்கள் மேலே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேலே அழைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேலே கொண்டு போய் தங்க வச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்த சம்பவம் தெரியல. அப்புறம் பர்மிஷனை வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸு கவுந்துருச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது வாயால் சொல்ல அந்த அளவுக்கு நல்லது. அதில் எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது தெரியல. அண்ணன் தான் வழி சொல்கிறோம். நேபாள வெள்ளப்பெருக்கில் ஹோசூர் சூளகிரி பகுதியை சேர்ந்த தம்பதியும் சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. திம்மராயசாமி மற்றும் அவரது மனைவி மம்தா ஆகியோர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற நிலையில் அவர்களது நிலை குறித்து தெரியவில்லை என தகவல். நேபாளத்தின் ரசுவாகாதி பகுதியில் கோஷி ஆற்று வெள்ளத்தில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் திபெத் செல்லவிருந்த இந்திய யாத்ரீகர்கள் தவிப்பு. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக எல்லை வழித்தட போக்குவரத்து முடங்கியதால் பெரும்பாலான யாத்ரீகர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் ஏற்பாட்டாளர்கள் தவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு பணிகளில் நேரடி நியமனம் வழியே நிரப்பப்படும் அனைத்து காலி இடங்களிலும் 20% இடங்களை தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை வரும் செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு நீர் திறக்க அரசு முடிவு செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கான நீரை பெற அரசு உறுதியாக உள்ளதாகவும் அறிக்கை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளுக்கு 42 கோடி நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள 202 இடங்களில் ஆறுகள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் தலா ஒரு IAS அதிகாரியை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நிவாரணப் பணிகளை மண்டல வாரியாக தீவிரமாக கண்காணிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஊர்களுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையதளம் அல்லது செயலி மூலம் பயணிகள் முன்பதிவு செய்து பயணிக்க அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல்.
தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பாகவே H1N1 வகையை சேர்ந்த பன்றிக் காய்ச்சல் நோய் தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது. பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 339ஆக அதிகரித்துள்ள நிலையில் காய்ச்சல், உடல் சோர்வு, பசியின்மை, தொண்டை வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர்களை அணுகும்படி சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். எந்தெந்த அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சர்ஜரி அறுவை சிகிச்சைக்கு அவங்க இந்த இன்சூரன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக பில் பண்ண முடியாது. அதுக்கான நம்ம பேக்கேஜ் ரேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு சிகிச்சைக்கும் இதுதான் அளவு அப்படின்னு நம்ம டிட்டர்மின் பண்ணிருக்கோம். இப்போ என்னன்னா அந்த பேக்கேஜ் ரேட் 10லன்னு சொல்லி தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி நம்ம பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம கூடிய விரைவில் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எதனும் இன்க்ரீஸ் பண்ணுறோமா சார்? இப்போ எவ்வளோ இருக்குது அந்த எம்பனல் ஹாஸ்பிட்டல்ஸ்? அது எக்ஸாக்டாக எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பனல் பண்ணியிருக்காங்க விவரம் எங்கிட்ட தெரியல. பட் நம்ம அது கவரேஜ் இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதா நம்ம திட்டம் இருக்குது. டெங்கு காய்ச்சலுக்கு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் நடப்பாண்டு 4 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவலை தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதற்கட்ட ஆன்லைன் கலந்தாய்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வில் பெரும்பான்மையான இடங்கள் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என்று தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். வேறு திட்டத்திற்கு நிலத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்பதால் விவசாயிகளிடமே அவர்களின் நிலங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூரில் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்திய நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு விவசாயமும் வேண்டும், விமான நிலையமும் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஆனா எடப்பாடியார் அந்த கேள்வியை மாமன்றத்தில் எழுப்பினார். இதனால் சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து தான் நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராகவே இதை நம்ம பண்ணணும். கேரள மாநிலம் கொச்சியில் ஓணம் கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற ரோபோ மாவேலி. ஃபோரம் மாலில் மாவேலி வேடத்தில் AI தொழில்நுட்பத்தால் இயங்கும் மனித உருவ ரோபோ பார்வையாளர்களை கவர்ந்தது. சட்டப்பேரவை தேர்தல் பின்னடைவை தொடர்ந்து திமுகவில் உட்கட்சி மறுசீரமைப்பாக 110 புதிய உட்கட்சி மாவட்டங்கள் அடங்கிய பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. உட்கட்சி தேர்தல் நடத்தி மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது உடனடியாக 110 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளரை நியமிக்கலாமா என்பது குறித்தும் திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 503 ரன்களை தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் 290 ரன்களுக்கு ஆட்டமிழந்த இலங்கை அணி ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாம் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் குவிப்பு. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 16 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளதால் கடைசி நாளில் போட்டியின் முடிவுக்கு விறுவிறுப்பு அதிகரித்துள்ளது. TNPL குவாலிஃபயர் போட்டியில் திருச்சி அணியை 84 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை நடக்கும் இறுதிப் போட்டியில் மதுரை அணியுடன் கோவை அணி மோதுகிறது.
ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் இந்திய பந்து வீச்சாளர் பும்ராவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய வீரர் மிச்செல் ஸ்டார்க் முதலிடத்தை பிடித்துள்ளார். சிறப்பான பந்து வீச்சு மூலம் ஸ்டார்க் தரவரிசையில் முன்னேறியுள்ள நிலையில் பும்ரா 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அமெரிக்காவின் புகழ்பெற்ற பாடகி டாலி பார்டன் தனது 80 வயதில் காலமானார். ஜோலின் மற்றும் ஐவி இல் ஆல்வேஸ் லவ் யூ போன்ற உலக புகழ்பெற்ற பாடல்களை தந்த டாலி 11 கிராமி விருதுகளை வென்றுள்ளார். ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் புகழ்பெற்ற தக்காளி சண்டை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 22,000க்கும் மேற்பட்ட மக்கள் தக்காளிகளை வீசி எறிந்து கொண்டாட்டம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தின் நலனுக்காக மேகதாது அணையை கட்ட முடிவு செய்துள்ளதாக கர்நாடகா முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் 1770க்கும் மேற்பட்டோருக்கு H1N1 பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சுயமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என இந்திய மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைரஸில் புதிய மரபணு மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.